வெங்காயம் ஊறுகாய் சூப்பரா இருக்கும், சாப்பிடு. டேய் வெண்ணா, இது மீரா ஷாம்புடா. இங்க இருந்த வரையும் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அவ ஊருக்கு போயிட்டு வந்த கேப்ல ஏதோ நடந்திருக்கு. ஆமா இல்ல, இவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தானே, அப்புறம் ஏன் நம்ம கிட்ட அன்னைக்கு அப்படி பேசினா? ஒரு வயசத்தை பூச்சி அப்படி சித்திரவதை பண்றீங்களா? நியாயமாடா உங்களுக்கு கழுத்தி விடுக்கலாம் என்ன? ஏய் இப்பெல்லாம் பேசுனேன் ஆள்கிட்ட நான் சொல்லிடுவேன்டா. ஃப்ரெண்டாக இருக்கிற வரைக்கும் சரிதான். நீ படித்த போல புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். நாங்களாம் காட்டானுங்க, பார்த்துக்கோ. எங்களா நான் தெரியுது இங்கே பிடிக்கிட்டு இருக்கா? சும்மாடா ஜாகிங் வந்தேன், ரொம்ப நாள் ஆகுதுல்ல. அப்புறம் என்ன ஏற்கட்ல பண்ணிக்கிறா? ஏன் அப்படி கேட்குற? இல்லடா, இவன மாதிரி டிப்ரெஷன்ல இருக்கவங்களாம் தாடி வளர்த்துட்டு நல்லா முடி வளர்த்துட்டு சுத்திட்டு இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்காங்க. ஓ, அப்போ லவ் ஃபெயிலியர்னா முடி வெட்டாமல் தாடி வளர்த்துட்டு சுற்றிட்டு இருந்தா நடந்த எல்லாமே சரியாக போயிடும். அவனோ ஒருத்த லவ் ஃபெயிலியருக்கு அப்புறம் காசு இல்லாமல் தாடி வளர்த்துன்னு சுற்றிருந்தான். அதை 4 பேர் பழகிவிட்டாங்க, நீங்களும் அதை நம்பினுக்கிறீங்க. சரி விட்டு, அதெல்லாம் மாற்ற முடியாது. சரி, என்ன காலையில் என்ன தேடணுங்கிற? உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். என்ன? பவி ஒண்ணா? டேய் டேய் நில்றா, நான் சொல்றது கேளுடா. டேய் சொல்றது கேளுடா ஃபர்ஸ்ட். டேய் உன்னை லவ் பண்றாடா. நான் சொன்ன லவ் பண்றாடா உன்னை. என்ன சொன்ன? பவி உன்னை லவ் பண்றாடா. என்ன என்னடா சொல்ற? அவங்க வீட்டுல விஷயம் தெரிஞ்சு அவங்க அண்ணா மிரட்டினால பயந்துட்டு தான் அன்னைக்கு அவ அப்படி நடந்துக்கிட்டா. அது சரியாம நீ பைத்தியமா சுத்திட்டு இருக்க. தேங்க்ஸ் மாத்தா, தேங்க்ஸ் மாத்தா, ரொம்ப தேங்க்ஸ் ராடே, தேங்க்ஸ் ராடே, தேங்க்ஸ். என்னடா இப்படி தேங்க்ஸ் ராடே. அப்பா அவகிட்ட பண்ணதெல்லாம் என்கிட்ட பண்ணுங்க. சரி, இப்போ அவன் எங்க இருக்கா? அவளை நான் பார்க்கணும். அவன் எங்க வீட்டுல தான் இருப்பா, ஆனா இப்ப பார்க்க முடியாது. நாளைக்கு நிஷாந்த் வீட்டுல பர்த்டே பார்ட்டி இருக்கு, அதுக்கு அவன் இன்வைட் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறான். அங்க வச்சு பேசிக்கலாம், புரியுதா? சரி சரி, நாளைக்கு வந்துடுறேன் நான். ஓகே. நாளைக்கு பார்த்துக்கலான்ட்டு இல்லடா. இல்லைன்னா அவன் எனக்கு கிடைச்சிக்கவே மாட்டான். மூட்டு போடா வந்து. வீட்டுலதான் வெளியே போற பிளான் இருக்கா? இல்ல. சரி சரி, நிஷாந்த் வீட்டுல பார்ட்டி இருக்கு, வந்துரு. நைட்டா? நானா? நான் எப்படி பசங்க பார்ட்டி? பசங்க பார்ட்டிலாம் இல்ல, வீட்டுல தான். அவனும் வரான். சரி ஓகே, வரேன். எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன். ஹாப்பி பர்த்டேடா. தேங்க் யூ. அப்படி வச்சு தேங்க்ஸ் தேங்க்ஸ். தேங்க்ஸ் தம்பி. தேங்க்ஸ். வெயிட் கேட்குறேன். Many more happy returns of the day, Anna. Happy birthday, Anna. உங்களுக்கு 2-3 கேக் எடுப்பா. Happy birthday, Anna. தேங்க் யூ தேங்க் யூ. Happy birthday. இந்த கேக் எடுத்துன்னு போயிடுறேன் அப்படியே. வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணலாம். ஏய் மச்சான், என்ன பண்ணுங்கடா? நீ என்னடா இந்த கேட்டக்குள்ள ஒண்ணுங்கற? கிரவுண்டுக்கு போயிட்டு வந்தா. சரி.
அவனுக்கு ஃபோன் பண்ணியா? எல்லாம் வந்துட்டாங்களா? முதல்ல அவனுக்கு தான் ஃபோன் பண்ண, இன்னும் வரல. ஃபோன் அடி சீக்கிரம் ஃபோன் அடி. ஹலோ, சீக்கிரமா, உனக்கு தான் வெயிட்டிங். வந்துட்டு இருக்கிற ஒரு 10 நிமிஷமா பார்க்க வந்துட்டேன். ம் வரானம்மா? வரானா? சரி சரி. பார்த்தோம் வீடு போகலாம். மெல்ல மெல்ல. சரி பார்த்துக்கோங்க ப்ரோ. சரி நானும் கிளம்புறேன். பாலாஜி திங்ஸ்ல எடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் நம்ம கூப்பிட்டு வந்துடுவோம். சரி பார்த்துக்கோங்க. தண்ணி குடிங்க, தண்ணி குடிங்க. சரி பார்த்துக்கோங்க. சரி போயிட்டு வரணும். இங்க வந்து என்னடா பண்ணிட்டு இருக்க? ஏய் என்னதான்? சும்மா தானே. ஏன்டா இப்ப பாரு மூஞ்ச உம்முன்னு வச்சுட்டு சோகமாவே இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உன்னை பார்த்துட்டு உங்க அம்மா எப்ப பாரு என்கிட்ட வந்து புலம்பிட்டே இருக்கு. சும்மா மூஞ்சே அப்படிதாங்க. நான் என்ன பண்ணுறது? சரி சாப்பிட்டியா? சரி அந்த பொண்ணுகிட்ட பேசுனியா இல்லையா? நான் உங்ககிட்ட சில கொஸ்டின்ஸ் கேட்டுமா? சப்போஸ் அந்த பொண்ணு வீட்டுல ஒத்துக்கல, அந்த பொண்ணு உனக்கு கிடைக்கலன்னா என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேன்? போய் பேசி புரிய வைப்பேன், கன்வின்ஸ் பண்ணுவேன். அப்படியா? சரி நீ என்ன வேலை பார்க்குற? உன்னோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் என்ன? அடுத்ததா லைஃப்ல என்ன பிளான் வச்சிருக்க? பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற மாதிரியா இல்ல எம்ப்ளாயியா போற மாதிரியா? நான் கேட்ட எந்த கொஸ்டின்ஸ்க்கும் உங்ககிட்ட ஆன்சர் கிடையாது, ஒன்றை தவிர. இப்போ நீ போய் அவங்க வீட்டில் பேசுறேன்னு வை, நான் கேட்ட இதே கேள்வியை அப்படியே கேட்பாங்க. என்ன ஒரு கொஸ்டின் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க, சொந்த வீடு இருக்கா அப்படின்னு சொல்லி. அங்கேயும் இப்படிதான் சைலண்டா இருப்பியா? இல்லைண்ணா. நீ செட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன் கேட்குறேன்னா, சேம் ஏஜில் பண்ணுற லவ் எல்லாம் கல்யாணத்தில் முடியறதில்ல. ரீசன் என்னன்னா, நான் கேட்ட இந்த கொஷின்ஸ் எல்லாமே தான். இப்போல்லாம் பெற்றவங்க ஸ்டேட்டஸ் பார்க்குறாங்களோ இல்லையோ, ஆனால் பொண்ணுங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. யோசிச்சு பாரு, உனக்கே புரியும். சொல்கிறத சொல்லிட்டேன், அதுக்கு மேலவும் இஷ்டம். அம்மாவை பார்த்துக்கடா. இங்க என்னடா பண்ணுறீங்க? உன்னதானே இப்போ தேடி பண்ணிடுறோம். என்ன சரி வாரம் எதனா வண்டி கிண்டி சாக போறீங்க? வர வரும். என்னது தெரியும்? அதாவது எதுக்கு வந்தனா, வாரி வெயில் அதிகம். நான் ஃபர்ஸ்ட் உட்காந்து பேசலாம். வரப்பா. ஏ வாடா. ஏய் சொல்றேன். இப்போ இது நான் வருவோம். இது கொடுக்கலாம் தான் வந்தேன். இதுவா? இது இதுக்கப்புறம் தேவைப்படாது மச்சான். ஏன்? செட் ஆகாதுடா. ஃபேமிலிலேயும் நிறைய பிரச்சனை. ஆக்சிடென்ட் ஆனது வேற, அதுக்கான செலவு, அதெல்லாம் எங்கள் அண்ணன் ஒருத்தனே பார்த்துனுங்கிறான். அவனுக்கும் கஷ்டம். நான் வேலைக்கு போகாமல் சும்மா இந்த மாதிரி லவ் பண்ணி சுற்றுனா யாருக்கு பிரயோஜனம்? அம்மாவுக்கு அப்பா உடம்பு சரியில்லாமல் போயிடுது. ஃபேமிலியில் ஏதாவது நம்ம தானே பார்த்தாகணும். விட்டா அவளோட நிலைமை, அவளுக்கு என்ன மச்ச நிலமை? அவள் வேணா இன்ன வரைக்கும் எனக்கு ஃபோனும் பண்ணல, ஒன்றும் இல்லை. அவள் பக்கத்து கரெக்டாக தான் இருக்கிறான். நம்ம தான் ஓவராக ஃபீல் பண்ணி சுற்றினுங்கிறான். நம்ம இல்லைண்ணா.
கவலைப்படாத மச்சி, உனக்குன்னு ஒரு பொண்ணு பிறந்திருப்பா, அவ வருவா. மறுபடியும் போனேன் எப்பா சொல்லுங்க சாமி. இப்போ என் மைண்ட் செட்டில் இருக்கிறது எல்லாமே வேலைக்கு போகிறோம், வீட்டு பிரச்சனை எல்லாம் சரி பண்ணுறோம், செட்டில் ஆகிறோம், இது மட்டும்தான். ஹலோ சார் தான் வந்துட்டேன் சார். பக்கம் வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் வந்துடுவோம். சரி. என்னடா சார்? மேனேஜரா? வேலைக்கு போறியா? ஆமாம், வேலைக்கு 3 மாதம் வரப்பையா தெரியாதா? தெரியாது. சரி மச்சான், நான் கிளம்புறேன், டைம் ஆகுது. இல்ல நீலாம் வேலைக்கு போயிட்டா நான் என்னடா பண்றது லைஃப்ல? அதெல்லாம் அப்படிதான் மச்சான், இப்பெல்லாம் யோசிக்காதவா, கதை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், வா போலாம்.